ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இறைவன் அழைப்பை ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். இறைவன் அழைப்பை ஏற்று அவரில் மகிழுங்கள். இறையரசின் அன்பு மாந்தர் அனைவருமே வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிவகங்கை மறை மாவட்டம் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா ஜூபிலி ஆண்டில் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றிலிருந்து 3 வாரங்களுக்கு தொடக்க நூலில் இருந்து முதல் வாசகம் நமக்கு தரப்படுகின்றது. தேங்கிய நீர் ஒரே இடத்தில் அமைந்து அது படிப்படியாக கெட்ட நீராக மாறிவிடுகின்றது. தேங்கியிருக்கின்ற நீர் நீரோடையாக மாறும் பொழுது உயிரோட்டம் அதில் நிகழுகின்றது. ஆண்டவர் ஒரே இடத்தில் ஒரே நாட்டில் வாழ்ந்த ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொல்லுகின்றார். நம் பாதுகாவலரான புனித அருளானந்தரும் 26 வயதில் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டு போர்த்துக்கல் நாடு லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இயேசு அவருக்கு காட்டிய தமிழகத்திற்கு வந்து சேருகின்றார். ஓரியூர் மண்ணிலே தன்னையே திருப்பீடமாக பலி பொருளாக பலியிடும் குருவாக அர்ப்பணித்தார். அவர் குருதியில் வெண்மணல் செம்மணலாகி 332 ஆண்டுகள் சாட்சியம் பகர்கின்றன. 1947 ஆண்டு ஜூன் திங்கள் 22ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அருளானந்தரை புனிதராக உயர்த்தினார். அவர் புனிதர் பட்டம் பெற்ற 78ஆம் ஆண்டில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து தேங்கிய நீராக இராமல் வழிந்தோடுகின்ற நீரூற்றாக நாம் மாற நமது குற்றம் குறைகளை நினைந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 1-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் அபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து உன் இனத்திடமிருந்து உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசீர் வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீர் ஆசீர் ஆக விளங்குவாய். உனக்கு ஆசீர் கூறுவோருக்கு நான் ஆசீர் வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும் என்றார். ஆண்டவர் அபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்று அவரோடு லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தம் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கோமில் இருந்து மோராபின் கருவாய் மரத்தின் அடைந்தனர். அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கும் இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஓர் பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலை பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிராவுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவர் அவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிரகாம் படிப்படியாக நெபோகை நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர்.
தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ
அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே, வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிகாவிலிருந்து ஒளிபரப்பப்படும் இந்த திவ்ய திருப்பலியிலே கலந்து கொண்டு புனித அருளானந்தருடைய ஆசீர்வாதத்தையும் நம் ஆண்டவருடைய அருள் வரங்களையும் இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கோடு ஆவலோடு நம்பிக்கையோடு அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற 78வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடினோம். தம் நாட்டை விட்டு, தம் இனத்தை விட்டு, தம் தந்தையின் வீட்டை விட்டு, தமக்கு இருந்த எல்லா சுகபோகங்களையும் விட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை இந்த தென் தமிழகத்திலே, ஒன்றுமில்லாத இந்த ஓரியூரிலே, மரவ நாட்டிலே அவரது நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நம்புவோருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும். ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி புனித அருளானந்தரை போல வீர சாட்சிகளாக ஆண்டவர் இயேசுவின் அன்புக்கு, அவரது நம்பிக்கைக்கு சான்று பகர அவர்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு பயணித்த ஒரு திரு பயணியினுடைய திருவிழாவை கொண்டாடி நாம் இன்று அவரது ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகம் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் எவ்வாறு தம்முடைய சொந்த நாட்டிலிருந்தும் தன்னுடைய இனத்திலிருந்தும் தன் தந்தையின் வீட்டிலிருந்தும் நான் உனக்கு வாக்களித்திருக்கிற நாட்டிற்கு நீ செல், அங்கு நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று 75 வயதிலே தன்னுடைய மனைவி சாராவுக்கு அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருந்தும் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று அவர் அளித்த அந்த வாக்குறுதியை நம்பி அவர் தம்முடைய சொந்த ஊராகிய ஊரை விட்டு அவர் செல்கிறார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தால் இங்கே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி இங்கு திறக்கப்பட்ட மறைப்பணியாளர் பூங்காவை நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். இந்த மறைப்பணியாளர் பூங்காவிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற 40 பலகைகள், படைப்பு தொடங்கி நீயும் ஒரு மறைப்பணியாளராக என்ற கடைசி பலகை வரை பல்வேறு மறைப்பணியாளர்களுடைய வாழ்வு அங்கே சித்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மறைப்பணியாளருடைய வாழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தின் வெளிப்பாடு. தங்கள் நாட்டையும் தங்கள் இனத்தையும் தங்கள் தந்தையின் வீட்டையும் தங்களுக்கு எது எல்லாம் சாதகமாக இருந்ததோ, எது எல்லாம் தங்களுடைய பலம் என்று அவர்கள் கருதினார்களோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக அவரது நற்செய்தியும் மண்ணிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும், அவரை நம்புவோருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும், அவரை அன்பு செய்வோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும், அவருடைய அன்பு கரங்களாக அந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முழு உழைப்பையும் நம்பிக்கையோடு கொடுத்ததால் தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடிய திருப்பாடல் 33:20 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், அவரே எங்களுடைய கேடயம், எங்களுடைய பேரன்பு என்று. ஆண்டவரை நம்பி அவரை கேடயமாக அவர்கள் கருதியதால் தான்
அவர்கள் இன்று நம் முன்பாக புனிதர்களாக விளங்குகிறார்கள். அவர்களில் தலை சிறந்தவர்தான் இங்கே ஓரியூரில் வீற்றிருக்கின்ற புனித அருளானந்தர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 11 நாம் வாசிக்கிறோம். வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். ஆபிரகாமுக்கு அன்று வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரிய கடவுள். இந்த மறைப்பணியாளர் பூங்காவிலே வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களுக்கும் நீங்கள் செல்லுங்கள், உங்களோடு நான் உடன் இருப்பேன், உங்களை நான் ஆசீர்வாதமிக்க நபர்களாக மாற்றுவேன், உங்கள் வழியாக என் இனத்தை நான் பழுகி பெருக்குவேன், என்னுடைய சீடர்களை நான் அகிலமெங்கும் உருவாக்குவேன் என்று அவர்களுக்கு வாக்களித்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அதே கடவுள்தான் நம்முடைய புனித அருளானந்தருக்கும் வாக்களித்தார். நீ செல், உன்னுடைய முன்னோராகிய சவேரியாரை பின்பற்றி நீ தமிழகத்துக்கு செல், அங்கே சென்று என்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்து, அங்கே என்னுடைய நம்பிக்கையை நீ விதை, உன்னை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை பெருகும் என்று அவர் வாக்களித்ததை நம்பி அவர் இங்கு வந்ததால் தான் இன்று இந்த திருத்தலத்திலிருந்து, இந்த செம்மண் பூமியிலிருந்து நாம் அவரது ஆசிரை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 15 நாம் வாசிக்கிறோம். தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் எதை விட்டு வந்தார்களோ அதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை ஒருபோதும். அவர்கள் விட்டு வந்தது. ஒருவேளை அவர்கள் அதை நினைத்திருந்தால் அவர்கள் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்திருக்கும். புனித அருளானந்தர் தாம் விட்டு வந்த பின்புலத்தை, தம்முடைய நாட்டை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மொழி பேசுபவர்களை, தன்னுடைய உணவு கலாச்சாரத்தை, தனக்கு இருந்த அரசியல் பின்புலத்தை, அரசனோடு தனக்கு இருந்த அந்த ஒற்றுமையை, அவரோடு இருந்த அந்த தோழமையை, அதே அவரது தோழர் அந்த நாட்டின் அரசராக மாறிய பின்பும் அவருக்கு இருந்த அந்த பின்புலத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் எதையும் நினைக்காமல் இருந்திருக்கிறார் என்றால் ஒன்றே ஒன்றுதான். அவர் நம்பியிருக்கிற கடவுள், அவருக்கு வாக்களித்தவர் நம்பிக்கையின் கடவுள். அவர் கொடுத்த நம்பிக்கை ஒருபோதும் அவரை ஏமாற்றாமல் நம்பிக்கையின் திருப்பயணியாக, எதிர்நோக்கின் திருப்பயணியாக நற்செய்தியை இம்மண்ணிலே நிலைநிறுத்த அவருக்கு எந்நாளும் உத்வேகம் கொடுத்து கொண்டிருந்தது. எனவேதான் 1686 மார்ச் மாதம் 15 புனித அருளானந்தர் தம்முடைய தாயகம் திரும்பிய பின்னும் போர்த்துக்கல் நாடு சென்று அங்குள்ள நபர்களை சந்தித்து இங்கு மறவ நாட்டிலே மற்றும் அவர் தமிழகத்திலே ஆற்றிய அந்த பணிகளுக்கு தேவையான பொருளுதவியை பெற்று வர வேண்டும் என்று செல்கின்றவர், அங்கேயே அவரை அந்த அரசர் மீண்டும் அவரை இந்தியாவுக்கு அனுப்ப விடாமல் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னோடு அவரை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக எவ்வளவோ தடைகளை உருவாக்குகிறார். அவரை தன்னுடைய அரசவையின் ஒரு ஆலோசகராக நியமிக்கிறார். மீண்டும் தன்னுடைய மகனுக்கு அவர் ஒரு ஆசிரியராக விளங்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறார். இவை எல்லாவற்றிலும் அருளானந்தரிடம் இருந்த அந்த ஆசையான மேலோங்கிய எண்ணம் என்னவென்றால், தான் மீண்டும் மறவ நாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கே என்னுடைய மறைப்பணிக்காக ஏராளமான ஆன்மாக்கள் காத்து கொண்டிருக்கின்றன, அந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றையும் நான் மீட்க வேண்டும், அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நான் போதிக்க வேண்டும். இதைவிட எனக்கு மிகப்பெரிய ஒன்று இல்லை. இங்கே உம்முடைய மகனுக்கு ஆசிரியர் பணி ஆற்றுவதற்கு ஏராளமான வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அதை என்னை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஏராளமான ஆட்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மறவ நாட்டிலே மறைப்பணி ஆற்றுவதற்கு நான் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனது நாடு எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய பின்புலம் எனக்கு முக்கியமல்ல, எனக்கு ஆண்டவருடைய பணி ஒன்றே முக்கியம், அவர் ஒருவரே எனக்கு வேண்டும் என்று ஆசையோடு மீண்டும் இந்தியா திரும்பிய அந்த புனிதருடைய திருத்தலம் இந்த ஓரியூர் திருத்தலம். நேற்றைய தினம் அவருடைய புனிதர் பட்ட பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம் என்றால் இந்த பண்பு நம்முடையதாக மாற வேண்டும் என்றுதான் அர்த்தம். நமக்காக, தன்னுடைய பணிக்காக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி, அவர் வாக்குறுதி அளிக்கிறார் நமக்கு. உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், அகில உலகமெங்கும் செல்லுங்கள்,
சென்று என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் உலகின் எல்லா திசையெங்கும் நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய வாழ்விலே நாம் அன்றாட இருக்கின்ற இடங்களிலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க நம்மால் இயலும். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக, அவருடைய அன்பின் பதிலிருப்புகளாக இம்மண்ணுலகிலே விளங்க நம்மால் இயலும். நம் ஒவ்வொருவராலும் இயலும். நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் நற்செய்தி பணியாற்றுகின்ற போது, நம்முடைய வாழ்வு நற்செய்தியின் மறு உருவமாக விளங்குகின்ற போது, நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளையை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற போது, நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாக்களித்தவர் எவ்வாறு நம்மை அனுப்புகின்றாரோ அவரை நம்பி நாமும் செல்ல இயலும். புனித அருளானந்தரை போல நாமும் நம்பிக்கையோடு செல்ல இயலும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது யூபிலி ஆண்டு. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கக்கூடிய யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 10 நாம் வாசிப்பதை போல, அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருக்கிறார். யார்? ஆபிரகாம். அந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் ஆண்டவரே. அசையாத ஒரு நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்ததை போல நாம் ஒவ்வொருவரும், விண்ணுலகே நமது தாய் வீடு, விண்ணகமே என்னுடைய குறிக்கோள், மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுவதே என்னுடைய நற்செய்தி பணி. அதற்காக நான் என்னுடைய வாழ்வில் எத்தகைய தியாகங்களை எல்லாம் செய்ய முடியுமோ, எத்தகைய முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ, அவை எல்லாவற்றையும் செய்து அந்த விண்ணுலகு நோக்கிய எதிர்நோக்கின் திருப்பயணியாக நான் மாறுகின்ற போது, புனித அருளானந்தரை போல அவர் தன்னுடைய சகோதரருக்கு எழுதிய கடிதத்திலே அவர் சொல்வதை போல, வான்வீடே எனது வீடு, அங்குதான் என் பயணம் முடிவுறும். அதை நோக்கி நான் செல்வது வரை, அதற்காக என்னுடைய தலையை கொய்யப்பட்டாலும் சரி, நான் மீண்டும் மரவ நாட்டுக்கு சென்று அங்கு நற்செய்தி பணியாற்றி என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் இயேசுவுக்காக அங்கு பணியாற்ற வேண்டும் என்ற அவரிடமிருந்த அந்த வேகம், உத்வேகம், நம்பிக்கை நம்முடைய பயணமாக, நம்முடைய வாழ்வின் எல்லாமுமாக மாற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கிற இந்த யூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு அதுதான். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி இந்த யூபிலி ஆண்டிலே நம் ஆண்டவர் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக ஒரு பணியை, ஒரு செயலை நியமித்திருக்கிற அவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நமக்கு அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி இதுதான். நாம் அவருக்காக எத்தகைய முயற்சிகளை, எவற்றையெல்லாம் விட்டுவிட தயாராக இருக்கிறோம். மறைப்பணியாளர்களைப் போல, புனித அருளானந்தரை போல, நம் முன்பாக நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒவ்வொரு புனிதர்களைப் போல, திருத்தூதர்களைப் போல நாம் எவற்றையெல்லாம் நம்முடைய சொத்தாக நாம் கருதுகின்றோமோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற, அவரது நற்செய்தியின் மறு உருவமாக மாற, அவருடைய நற்செய்தியின் பதில் இருப்புகளாக, அவருடைய கரங்களாக மண்ணுலகிலே செயல்பட நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். புனித அருளானந்தருடைய இந்த மறைசாட்சிய வாழ்வு, இந்த தமிழக மண்ணிலே அவர் மறைப்பணி ஆற்ற வேண்டும் என்று அவரிடமிருந்த அந்த ஆர்வம் நம்முடையதாக மாற, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் நற்செய்தியை நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் வார்த்தைகளாலும் எடுத்துரைக்க வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நமக்கு வாக்களித்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவரையே நாம் நம்பி இருக்கிறோம். அவரே நம்முடைய கேடயம், அவரே நம்முடைய எல்லாம். அவர் நம்மை வழிநடத்துவார், நம்மோடு உடன் இருக்கிறார். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் நாம் எல்லோரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். நாம் நற்செய்தியின் பதில் இருப்பாக இருக்க, அவரது நற்செய்தியை மண்ணிலே நிலைநிறுத்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கின்ற இறைவன் நம்பிக்கைக்குரியவராயிருப்பதால் அவரை நம்பி நம்முடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் முழு மனதுடன் அவரிடம் எழுப்புவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய அன்பு இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் மக்களை வழிநடத்தும்
எமது திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாரை உமது அருளால் நிரப்பி வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூவுலகு உண்டாகும் முன்னே இருந்து செயலாற்றிய இறைவனின் ஞானம் மனித உள்ளங்களிலும் குறிப்பாக உலகத் தலைவர்கள் மற்றும் எங்கள் நாட்டு தலைவர்கள் மனங்களிலும் செயலாற்றி இணைந்த செயல்பாடு, போட்டிகள் துறந்து அமைதியில் நிலைத்தல் ஆகிய நற்குணங்களின்படி வாழவும் ஆளவும் வேண்டிய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் அனைவரும் குடும்பம் என்கிற குட்டி திரு அவையை கட்டி எழுப்பிட வேண்டுமென்றும், தாய், தந்தை, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சுற்றம் சூழல் ஆகிய அனைவரும் மேட்டுமை எண்ணங்களை விட்டொழித்து ஒரே சிந்தனை, ஒன்றித்த செயல்பாடு ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டு அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம் என்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து அந்த உன்னத நிலையில் என்றும் நிலைத்திருக்க வேண்டிய அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரின் துணையுடன் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கு விளையும் என்றும், அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்றும் நம்புகிற திருக்கூட்டமாய் நாங்கள் விளங்கிட வேண்டும் என்றும், எதிர்நோக்கின் திருப்பேணிகளாக பயணிக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ தருகின்றே, இதோ வருகின்றே, இதோ தருகின்றே. இறைவாற்றை வாழ்ந்திடவே, இறையாட்சி வளர்ந்திடவே இதோ வருகின்றே, இதோ தருகின்றே. நீ என்னை தேர்ந்தாய் நற்செய்தி சொல்ல, நிழல் போல என்னோடு தொடர்வாய் பயமில்லை. நீ என்னை தேர்ந்தாய் நற்செய்தி சொல்ல, நிழல் போல என்னோடு தொடர்வாய் பயமில்லை. உன் வாழ்வின் லட்சிய பயணத்தின் பாதையில், உன் வாழ்வின் லட்சிய பயணத்தின் பாதையில் என் பாதம் முன் வைத்து பணி செய்ய வருகிறேன். இதோ வருகின்றேன், இதோ தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும்.
அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை இல்லையோ, எங்களது ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித அருளானந்தருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிரே எந்தன் உயிரே, என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. உயிரே எந்தன் உயிரே, என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளையில் உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உணவாய் என்னில் நீ வரும் வேளையில் உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்தன் உயிரே, என்னில் ஒன்றாய் கலந்து விடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் என்று ஆக்கிவிடு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம்.
இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனுதினம் அருள்தனை பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, அனுதினம் அளவில் அருள்தனை பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, உன் திருவழி பணிந்து வரவழைத்திடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, உன் திருவழி பணிந்து வரவழைத்திடவா, தினம் தினம் எம்மை காத்திடவா, அருளானந்த ஒளி விளக்கே. அனுதினம் அளவில் அருள்தனை பொழிந்திடும் ஆனந்த ஒளி விளக்கே, அருளானந்த ஒளி விளக்கே. பரப்பிடவே இந்தியா வந்தவரே, சிந்தினார் செங்குருதி, எளியோர் வெளிநீர் துடைத்தாய், ஒளி விளக்காய் எம்மை காத்து நின்றார், எளியோர் வெளிநீர் துடைத்தாய், ஒளி விளக்காய் எம்மை காத்து நின்றார். இறைவன் அன்பு அருளை என்று மல்லி வழங்கும் எங்கள் அருளானந்த, அனுதினம் அளவில் அருள்தனை பொழுந்தி ஆனந்த ஒளி விளக்கே.